ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்நாளிலும் அக்டோபர் மாதத்திற்கான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடவுள் கொடுக்கிற இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த மாதத்தின் செய்திக்கான தலைப்பு தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை, எ லைஃப் தட் க்ளோரிஃபைஸ் காட். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். 1 கொரிந்தியர் 10:31. ஆகையால் நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். 1 Corinthians chapter 10 verse 31 in NIV. So whatever you do, do it all for the glory of God. ஏசாயா 49:3. அவர் என்னை நோக்கி, இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். ஐசாயா 49:3 in KJV. O Israel, in whom I will be glorified. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கடவுளின் பெரிதான கிருபையினால் கடந்த மாதம் முழுவதும் நாம் பாதுகாக்கப்பட்டு மற்றொரு புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்க செய்த தேவாதி தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். சென்ற மாதத்திலும் நம் தேவைகளை எல்லாம் சந்தித்து சுகம் பலன் ஜீவனுடைய கர்த்தருக்கு நன்றி. கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஆவிக்குரிய பலிகள் நம் வாழ்வில் காணப்பட்டதால் நாம் பெற்றுக்கொண்ட ஏராளமான நன்மைகள், ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். இம்மாதத்திலும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை, எ லைஃப் தட் க்ளோரிஃபைஸ் காட் என்ற செய்தியினை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மகிமைப்படுத்துதல் என்ற வார்த்தையின் லத்தீன், எபிரேயம் மற்றும் கிரேக்க மொழிகளின் அர்த்தம் புகழ்தல், உயர்த்தல், உயர்த்துதல், கனப்படுத்துதல், கௌரவித்தல், பெருமைப்படுத்துதல் என்பதாகும். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஏசாயா 43:21. எனவே அவரை துதிக்கும்படியாக படைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ படைக்கப்பட்டிருக்கிறோம். அதுவே அவர் சித்தம். 1 தெசலோனிக்கேயர் 4:3. உத்தமமான வாழ்க்கை வாழ படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதியாகமம் 17:1. அதை போலவே அவரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். ஏசாயா 49:3 நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். இத்தலைப்பின் அடிப்படையில் தான் இந்நாளின் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனை மகிமைப்படுத்துதல் என்பது அவருக்கு மகிமையை வழங்குதல், அடித்தல் அல்லது ஏற்கனவே அவருக்குள்ள மகிமையுடன் மகிமையை கூட்டுதல் என்ற அர்த்தம் அல்ல. மாறாக அவருடைய மகிமையை அடையாளம் கண்டு கொள்ளுதலும் அதை அங்கீகரித்தலும் ஆகும். இச்செய்தியின் தொடர்பாக ஒரு சில அம்சங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும்? முதலாவதாக, அவர் யார் என்பதால். சங்கீதம் 24:10. அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. லேவியராகமம் 11:45, 19:2, 1 பேதுரு 1:16 நான் பரிசுத்தர் என்று படிக்கிறோம். யோபு 29:5, சங்கீதம் 91:1, ஆதியாகமம் 17:1 அவர் சர்வ வல்லவர் என்று நாம் படிக்கிறோம். 1 நாளாகமம் 29:11 மாட்சிமை, வல்லமை, மகத்துவம் உடையவர். சங்கீதம் 46:7, 17 7 மற்றும் 11வது வசனத்தில் சேனைகளின் கர்த்தர். ஆகவே இப்படிப்பட்ட தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இரண்டாவது, அது ஒரு கட்டளை. தேவனை மகிமைப்படுத்துவது என்பது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கட்டளை. 1 நாளாகமம் 16:28 ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள் என்று நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது, ஆபத்தில் நம்மை தப்புவிப்பதால். சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நான்காவது, மகிமை தேவனுக்கு உரியது. 1 நாளாகமம் 16:27 மகிமையும் வல்லமையும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. எனவே அதை அவருக்கு நாம் செலுத்த வேண்டும். ஏசாயா 42:8 என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடேன் என்று நாம் படிக்கிறோம்.
ஐந்தாவது, அவர் மகிமையை நாம் கண்டதால் அல்லது அவருடைய மகிமை வெளிப்படுவதால். யோவான் 1:14, அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. சங்கீதம் 63:2, உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். சங்கீதம் 19:1, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. எனவே இப்படிப்பட்ட காரணங்களுக்காக நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இரண்டாவது அம்சமாக எவ்வாறு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும்? முதலாவதாக ஸ்தோத்திர பலிகளின் மூலம். சங்கீதம் 50:23, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 3:15, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்று படிக்கிறோம். சங்கீதம் 69:30, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். எனவே கர்த்தர் நம் வாழ்வில் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து அவரை துதிப்பதின் மூலம் நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியும். கனித்தரும் வாழ்வின் மூலம். யோவான் 15:8, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். கடவுளில் நாம் நிலைத்திருக்கும் போது யோவான் 15:4, அவரின் அன்பில் நிலைத்திருக்கும் போது யோவான் 15:9, அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும் பொழுது 15:7 நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அதன் மூலம் பிதாவை மகிமைப்படுத்த முடியும். எப்படிப்பட்ட கனிகள்? கலாத்தியர் 5:22-23 சொல்லப்பட்டிருக்கும் ஆவியின் கனிகள்: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். மற்றும் கொலோசையர் 1:10 சகலவித நற்கிரியலுமாகிய கனிகள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே கனி தரும் வாழ்வின் மூலம் தேவனை மகிமைப்படுத்த நாம் முடியும். மூன்றாவதாக உதாரத்துவமாய் கொடுக்கும்போது 2 கொரிந்தியர் 9:13, நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி என்று நாம் பார்க்கிறோம். நம் உதார குணத்தின் மூலம் தேவனை நாம் மகிமைப்படுத்த முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் மக்கெதோனியா நாட்டு சபையை குறித்து கூறும்போது, தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். 2 கொரிந்தியர் 8:2. மட்டுமல்ல, தங்கள் திராணிக்கு மிஞ்சும் கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 8:3. எனவே நாமும் உதாரத்துவமாய் தேவனுக்கென்று கொடுக்கும்போது அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். நான்காவது, நம் சரீரத்தினால். 1 கொரிந்தியர் 6:20, தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நம் சரீரம் தேவனாலே பெற்றதும் பரிசுத்தாவி தங்கும் ஆலயமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 6:19. எனவே நம் சரீரத்தை பரிசுத்தமாக காத்து கொள்ளும்போது அதன் மூலமாக நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அதற்கு நம் சரீரத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தமாய் வாழ வேசி மார்க்கத்திற்கு விலகி இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4:3. பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓட வேண்டும். 2 தீமோத்தேயு 2:22. ஐந்தாவது, நம் பாடுகள் மூலமாக. 1 பேதுரு 4:16, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். 1 பேதுரு 4:13, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். எனவே கிறிஸ்துவுக்காக, தேவனுக்காக நாம் அனுபவிக்கிற பாடுகள் மூலம் அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்காக தேவ பக்தியாய் வாழ மனதாய் இருப்பானேயானால் அவன் நிச்சயமாகவே துன்பப்படுவான், பாடுகளை அனுபவிப்பான். 1 தீமோத்தேயு 3:12. இதை இந்நாட்களில் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஆறாவது, புறஜாதியார் மத்தியில் நம் நல் நடக்கை நிமித்தம். 1 பேதுரு 2:12. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். மத்தேயு 5:16, மனுஷர் நம் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்துவார்கள் என்று நாம் படிக்கிறோம். எப்படிப்பட்ட நல் நடக்கை, நற்கிரியை? மத்தேயு 5:44, சத்துருவை சிநேகித்தல், சபிக்கிறவர்களை ஆசீர்வதித்தல், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்தல், துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபம் செய்தல். ஏழாவது, நம் செயல்கள் மூலம். 1 கொரிந்தியர் 10:31,
ஆகையால் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். எப்படிப்பட்ட செயல்கள்? நம் புரோஜனத்தை தேடாமல் மற்றவருடைய புரோஜனத்தை தேட வேண்டும். 1 கொரிந்தியர் 10:24. கடந்த ஆண்டு நடைபெற்ற கிதியோனுடைய தேசிய கன்வென்ஷனில் அதனுடைய தலைப்பு தீமாக டூ ஆல் டு த க்ளோரி ஆஃப் காட் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கான அந்த தீம் சாங் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது. All to the glory of God, do all to the glory of God, all to the glory of God, do all to the glory of God. அனைத்தும் அவரின் மகிமைக்கே அர்ப்பணிப்போம் அவர் மகிமைக்கே, அனைத்தும் அவரின் மகிமைக்கே அர்ப்பணிப்போம் அவர் மகிமைக்கே. 8வதாக அவர் வாக்குத்தத்தத்தை முழு நிச்சயமாய் நம்புவதன் மூலமாக. ரோமர் 4:21. ஆபிரகாம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மைமைப்படுத்தி என்று படிக்கிறோம். அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமன் என்றும் இருப்பதால் அதை நாம் முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும். 3வது அம்சமாக தேவனை மைமைப்படுத்துவதன் ஆசீர்வாதம். சங்கீதம் 50:23 ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மைமைப்படுத்துகிறான், தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். தேவனை மைமைப்படுத்துவதன் மூலம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகும். 4வது அம்சமாக தேவனை மைமைப்படுத்தாத வாழ்வின் முடிவு. சங்கீதம் 4:2 இவ்வாறு நாம் படிக்கிறோம். வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள், அது தேவனுடைய மகிமையை அவமானப்படுத்தும். வேதத்தில் தேவனை மகிமைப்படுத்தாத 2 சம்பவங்களை காண்கிறோம். முதலாவதாக தானியேல் 5:23 முதல் 30 வசனங்கள் வரை பெல்ஷாத்சாரை குறித்து இவ்வசனங்களில் படிக்கிறோம். அவருடைய தகப்பன் இருதய மேட்டுமையாகி சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டு மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்து சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது. இதை பெல்ஷாத்சார் அணிந்திருந்த போதும் ஆலயத்தின் பாத்திரங்களில் திராட்சரசம் குடித்தார். தேவனை மைமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவனை புகழ்ந்தார் என்று நாம் படிக்கிறோம். எனவே தராசிலே நிறுக்கப்பட்டு குறை உள்ளவராக காணப்பட்டார். முடிவு, அன்று ராத்திரியிலே கொலை செய்யப்பட்டான். பரிதாபமான முடிவு சீரழிந்த வாழ்விற்கு வழி நடத்தினது. 2வதாக அப்போஸ்தலர் 12:21 முதல் 23 வசனங்களில் ஏரோதுவை குறித்து படிக்கிறோம். அவன் ராஜ்ய வஸ்திரம் தரித்து சிங்காசனத்தின் மீது அமர்ந்து பிரசங்கம் பண்ணிய போது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடினால் கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுபுழுத்து இறந்தான். இது நமக்கு எச்சரிக்கையாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்நாளிலும் தேவனை மகிமைப்படுத்தும் வாழ்க்கை குறித்து அறிந்து கொண்டோம். கர்த்தரும் அதை விரும்புகிறார். நான் உன்னில் மகிமைப்படுகிறேன் என்கிறார். இன்றைக்கு நம் வாழ்க்கை எவ்வாறு காணப்படுகிறது? தேவனை மகிமைப்படுத்தும் வாழ்க்கையாக இருக்கிறதா, அல்லது அவரது மகிமையை அவமானப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறதா? அப்படி இருக்குமானால் நம்மை நிர்பந்தமான அழிவின் நிலைக்கு அது வழி நடத்தும். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். இன்றே நம் வாழ்க்கையை சீர் செய்து வரும் நாட்களில் எதை செய்தாலும் நம் வாழ்வின் மூலம் தேவனை மகிமைப்படுத்துவதாய் வாழ கடவுள் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே, கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனா இயேசுவை பணிந்தே தொழுகுவோம்.
மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். எங்கள் அன்பின் பரிசுத்த தகப்பனே, இந்நாளின் செய்திக்காக உமக்கு நன்றி. உம்மை மைமைப்படுத்தும் வாழ்க்கையை நாங்கள் வாழ நீர் விரும்புகிறீர். ஆனால் இம்மட்டும் உம்மை மைமைப்படுத்தாத வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக மனம் வருந்துகிறோம். எங்களை மன்னியும். உமது நல்ல வல்ல ஆவியால் எங்களை புதுப்பித்து வரும் நாட்களில் எதை செய்தாலும் எல்லாவற்றிலும் உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்தும் வாழ்க்கை வாழ்ந்து நீர் அருளுகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்தல் வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.